ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன சில நியூவான தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் இந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ அவுட் சீரிஸ் என்டையர் சீசன் 2 டோட்டலாக வித் 8 எபிசோட்ஸோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் ஃபாலோ அவுட்டே பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இப்போ தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரமாக ஃபுல் ஃபைனலான ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி சீசன் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே ஸ்டோரி அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. அண்ட் இதில் வந்து நம்ம அதே அபண்டன் ஆன இந்த உலகத்தில் வந்து சில ஒரு பக்கம் ஒரு ரிபல் குரூப்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஹுட்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு வார் ஆட்டம் கிரியேட் பண்ணலான்னு இருக்காங்க. இன்னொன்று அண்டர் கிரவுண்டில் வந்து சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சான பீப்புள்ஸ் எல்லாம். அண்ட் அதை வந்து இன்னும் நல்லபடியாக ஸ்டோரி வைஸில் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பயங்கரமான சில பவர் ஷிஃப்ட்லாம் ஆகிட்டு இருக்கு சீசன் 2ல். பார்த்த வரைக்கும் லைக் என்னடா நடக்குது எல்லாத்தையும் அவ்வளோதான். லைக் அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ரிச் கைஸ் எல்லாம் நம்மலாம் பல வருஷமாக இருந்துடலாம்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்தையும் இப்போது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி சீசன் 2 கொஞ்சம் நல்லபடியாகவே போகுது. என்ன ஃபுல் ட்ராமா ஓரியன்டாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த சீரீஸில் அப்படி இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஃபெமிலியர்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான சீரீஸும் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் டோட்டல் 6 எபிசோட்ஸ் தான். அண்ட் உள்ள கோர் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஜெர்மன் சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் ஒரு ஸ்பை த்ரில்லரான ஒரு என்கேஜிங்கான சீரீஸ் பிடிக்கணும், இதை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நானும் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லபடியாகவே இருக்குது. ஒரு நல்ல லைக் லிமிட்டடான ஒரு ஸ்டோரி லைனில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கான்செப்ட் ஸ்டோரி. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சில ஸ்பையெல்லாம் இருந்திருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இருந்தாலும் அவங்க பாஸ்ட்லேருந்து சில பேர்லாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் இவங்க எப்படி இப்போ சமாளிக்க போறாங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஸ்டோரியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் நல்லபடியாக ஹை குவாலிட்டியாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஈவன் இஃப் திஸ் லவ் டிஸப்பியர்ஸ் டுநைட்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய டைட்டிலான ஒரு கொரியன் மூவி வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நானும் இப்போ தான் பார்த்து முடித்தேன். நல்லபடியாகவே இருக்குது. ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி வேணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம உள்ள வந்து டீனேஜ் பசங்களை தான் காமிச்சிருக்கோம். இன்னும் அவங்க ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மெயின் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு அம்னிஷியான்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து எவ்ரிடே காலையில் ஏன்ச்சுனே அவங்க ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஞாபகம் இருக்கும். பட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா என்ன நடந்தோ அது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ எவ்ரிடே அவங்க காலையில் ஏஞ்சிக்கும் போது அவங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக வந்து ரீஸ்டார்ட் மாதிரி ஆயிரும். ஸோ எந்த ஒரு மெமரிஸும் இருக்காது. இது நடுவில் இவங்க வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. பட் அது எப்படி எவ்ரிடே அது சஸ்டெயின் ஆகுது அண்ட் இதில் அந்த லவ் ஸ்டோரி ஒன்று ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி டீனேஜ் லவ் கான்செப்ட் மூவி அண்ட் கொரியன் மூவி உங்களுக்கு பிடிக்கும்னா இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ் அப்புன்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை வந்து இப்போ நம்ம லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஆவரேஜான மூவி தான். IMDbல 5.5 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு மூவி எதிர்பார்க்குறேன்னா இதை சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி வரலாம் பாருங்கள். கான்செப்ட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப் அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சில விஷயங்கள்லாம் வந்து ரிவீல் ஆகிருக்கு. அண்ட் இப்போ அவங்க ஃபேமிலி அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு தான் பார்க்குறாரு. அண்ட் மோர் ஒரு நைட் பேஸில் வந்து அவர் எப்படியாச்சும் ஒரு ஃபேமிலியை சேஃபாக எங்கேயோ கொண்டு போயிடலாம் தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அண்ட் அதை தான் வந்து அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக வந்து படத்தில் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு மூவி தான். இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிடக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலான ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025 ரிலீஸ் ஆனது. இப்போதைக்கு IMDbல 7 எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ரேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ரெண்டலில் தான் இங்கே இருக்குது. ஸோ பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரோ படம் என்ன ப்ரோ ஒரு சயின்ஸ் ஃபையான மூவி. ஸோ உள்ள மெயின் ஆக்டர்ஸ் அவங்கள ஒரு பொண்ணை வந்து யாரோ சாவச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் ரிவெஞ்ச் மூட்லேயே போயிடுறாங்க. ஸோ ஓகே ரிவெஞ்ச் எந்த மாதிரி ரிவெஞ்ச்னா எல்லாம் பேரலல் யூனிவர்ஸில் போயிட்டு அவங்க பொண்ணோட கொலைகாரனை போய் சாவடிக்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இதில் அவங்க என்ஜாயும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. ஸோ இது போய் ஃபைனலி எப்படி போய் முடிய போகுது. ஸோ அதுதான் என்டையர் கொஞ்சம் ஒரு ஸ்லாஷர் கான்செப்ட்லையும் வச்சுக்கலாம். பட் மோர் ஓவர் வந்து இந்த மாதிரி சயின்ஸ் ஃபையான பேரலல் யூனிவர்ஸில் போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் கோர் கான்செப்டாக இருந்திருக்கு. அதுக்கு வேணால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இப்போதைக்கு தான் சில ரீசெண்டான நியூவான தமிழ் டப்டான மூவிஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட இன்னும் நிறைய சின்ன மூவிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் மேக்ஸிமம் நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ப்ரோ நல்ல மூவிஸை மட்டும் சொல்லு ப்ரோ, சின்ன மூவிஸ்லாம் வேணாம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லா மூவிஸுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். லைக் இதெல்லாம் புதுசாக நம்ம தமிழ் டப்பில் வந்துருக்குன்னு. ஸோ அதுலேயும் நான் சைனீஸ் மூவிஸ்லாம் ஒமிட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் நல்ல ஃபில்டர் வேணும். லைக் நல்ல மூவிஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், மிச்சம் மீதியெல்லாம் வேணாம். ஏன்னா அவ்வளோ மூவிஸ் வந்து இப்போது வர ஆரம்பிக்குதா. ஸோ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் லிமிட்டடாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். பை த வே இதில் என்ன மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா
அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சூன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.